சுவாசிப்பு நின்றதெனில் உயிர்த்துடிப்பு இருப்பதில்லை. வாசிப்பு திறனற்றாலே உயர் படிப்பு மூச்சிழந்துவிடும். வையகம் ஆண்டிட்ட ஞானிகளும் வறுமைகள் சூழ்ந்திட்ட மாந்தர்களும் மெய்யினை உணர்ந்திட்ட மார்க்கமென அவர்களை வளர்த்து விட்டது நூல்களே. கற்பனை பூக்களை விற்பனை செய்வதாய் அனைத்துமே அறிந்திட அலைபேசி போதுமோ? கண்டுபிடிப்புகளை பெருக்கியதும் மனிதனை மனிதனாய் செதுக்கியதும் தன் நலன் மறந்து பிறர் நலன் பேணியதும் வாசிப்பின் வசியமென யார் அறிவார்? பிறக்கின்ற பிள்ளையினை பெற்றெடுத்த தாயனவே நூல்களை தொடுகையிலே நாமெல்லாம் சேயாவோம். வள்ளுவன் முதல் கம்பன் வரை வானளவு உயர்ந்த மகாகவியும் எம் மனதில் இற்றை வரை நிலைத்திருக்கும் காரணம் யாதென்று கண்மூடி யோசியுங்கள். ஆயுதம் தாங்கிய போர்கள் வேண்டாம், அனர்த்தங்கள் சூழ்ந்து வரவும் வேண்டாம். அனைத்து நூலகங்களையும் அளித்தால் போதும், ஓர் தேசத்தின் வீழ்ச்சியை இலகுவாய் அடையலாம். சிறார்கள் சிறகடித்து பறப்பதற்கு, பகுத்தறிவு மென்மேலும் சிறப்பதற்கு, வேற்றானும் எமை கண்டு மதிப்பதற்கு வேறேது வழியுண்டு நூல்களன்றி? செல்வங்கள் கோடி இருப்பினும் வாசிப்பை தேடி நகர்ந்தாலே நிலைவரும் எதுவும் இப்பாரில் நுனிவிடும் அறிவும் மூளை வேரில். வாசிப்போம் வாசிப்போம் இறுதிவரை, பிறரை நேசிப்போம் பூசிப்போம் இயன்றவரை. இறப்பினால் நாம் கண் மூடும் போதும் எம் வாசிப்பே நம் பெயரை பறை சாற்றக்கூடும்.